This video is dedicated கானா வினோத்துக்கு டைட்டில் பக்கத்துல நிக்கிறதுக்கு தகுதியே இல்ல அப்படின்னு சொன்ன திவ்யா, ஆதிரை, ஒட்டுமொத்தமான கானா வினோத் எகனிஸ்ட் எல்லாத்துக்கும் கல்யாணம் பண்ண அவனா வருவானா? நம்ம கானா வினோத் அவர் அந்த டிஆர் அப்படிங்கிற அந்த விஆர் அப்படிங்கிற அந்த டாஸ்க்ல வியானா பக்கத்துல போயிட்டு ஏமா வியானா உன்னை கல்யாணம் பண்ண எவனாவது வருவானா அப்படின்னு சொன்ன அந்த டைமிங் கவுண்டர்ல வியானாவே அப்படி சிரிக்குதுங்க. நாக்காதீங்கடா டென்ஷனு, காலி ஆயிடும் உங்க கிச்சனு, டீயை போடுங்க. குக்கிங் டீம்ல சமைச்சிட்டு இருக்கும்போது என்ன ஆக்காதீங்கடா டென்ஷனு, காலி ஆயிருங்க கிச்சனு, ஒரு டீ சொல்றா அப்படின்ட்டு போகும்போது ஒட்டுமொத்த ஹவுஸும் விழுந்து விழுந்து சிரிக்கிறத பார்க்க முடிஞ்சது. அடுத்த ஒரு வீடியோல பாருங்க. ஹராரா கூட கேமரா முன்னாடி நின்று பேசிட்டு இருப்பாருங்க. அப்ப சொல்றாரு, என்னடா இது தலை, வெளிநாட்டு நாய் மாதிரி இருக்கிற தலை அப்படின்னு சொன்னோன்னே ஹராராவே பயங்கரமா சிரிக்கிறத பார்க்க முடியுது. அடுத்த ஒரு வீடியோல பாருங்க. பாரு மூடுமா, இன்னொரு உனக்கு நான் போடுறமா சோறு, உனக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல வாங்கி தரமா காரு. பார்வதி கூட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, எம்மா பாரு நான் பேசும்போது கொஞ்சம் மூடுவோம் டோரு, அப்புறமேலு வாங்கி தர சோறு, கொஞ்ச நாள் போனா கண்டிப்பா உனக்கு காரு அப்படின்னு சொல்ற அந்த டைமிங் எல்லாம் வேற லெவல்ல இருக்குங்க. அடுத்த ஒரு வீடியோல பாருங்க. நான் மியூசிக் பண்ணுவேன், டைரக்டர் பண்ணுவேன், பாட்டு பாடுவேன், பாட்டு எழுதுவேன், பேசி பேசி எல்லாரும் கொள்ளுவேன். டிஆர் ரோல் கொடுத்ததுக்கு அப்புறம் வெளியில விஆரா மாறிக்கிட்டு நம்ம டிஆருக்கே ஒரு கவுண்டர் கொடுப்பாரு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் பாட்டு பாடுவேன், மியூசிக் எழுதுவேன், கதை எழுதுவேன், எல்லாத்தையும் பேசி பேசியே கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லும் போது ஒட்டுமொத்த ஹவுஸ் மட்டும் பயங்கரமா சிரிக்கிறது பார்க்க முடியுது. அடுத்த ஒரு வீடியோல பாருங்க. சபரி குணா ரோலுக்காக ஜனா நான் ஜனா அப்படிங்கும் போது கானா வினோத் அந்த இடத்துல என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை இப்படி ஆக்குனது யாரு, நான் வலிச்சுட்டு தாரேன் உனக்கு சோறு அப்படின்னு ஒட்டுமொத்த ஹவுஸ் விட்டு பயங்கரமா குலுங்கி சிரிக்கிறத பார்க்க முடியும். சோ அடுத்த ஒரு வீடியோல பாருங்க. கூட பழகுனாலே சிக்கலு, நீ காட்டுறியா நெக்கலு. நம்ம விக்கல்ஸ் விக்ரமுக்கு ஒரு டைமிங் கொடுப்பாரு பாருங்க. ஏப்பா விக்கலு, நீ உன்கிட்ட பழகுனாவே சிக்கலு, அப்பப்ப நீ என்கிட்ட காட்டாத நக்கலு அப்படின்னு சொல்லும் போது விக்கல்ஸ் விக்ரமே விழுது விழுது சிரிப்பாருங்க. அடுத்த ஒரு வீடியோல பாருங்க. அரோரா வியானா கனியெல்லாம் உட்காந்துருப்பாங்க. அப்ப போயிட்டு, தங்கச்சி நீ தவறு பண்ணாதம்மா, ஏன்னா நீ தான் அண்ணனோட கட்சி அப்படின்னு சொல்லும் போது ஒட்டுமொத்த ஹவுஸ் மட்டுமே விழுந்து விழுந்து சிரிக்கிறத பார்க்க முடியும். அடுத்த ஒரு வீடியோல பாருங்க. டைட் கரெக்டாகுதா, ஹைட்டு தான் அதிகமாகுது, டைட் ஆச்சு கரெக்டா வையா. அமித் அவரு கர்ணன் வேஷத்துக்காக பேண்ட போட்டுட்டு இருக்கும்போது, ஹைட்டு தான் உனக்கு அளவுல வரல, டைட்டாவது ஒரு அளவுல வையா அப்படிங்கும் போது பேண்ட போட்டுட்டு அமித்தே பயங்கரம் சிரிப்பாரு. ஒட்டுமொத்த ஹவுஸ் மட்டும் அங்கங்க இருந்து சிரிக்கிறத பார்க்க முடியும். அடுத்த ஒரு வீடியோல பாருங்க. எப்படி இருக்கீங்க வினோத், கானா வினோத் அவர்களே, நல்லா இருக்கீங்களா? இந்த டைமிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாட்டர்டே எபிசோட்ல சேதனை சொல்லியிருப்பாரு, கானா வினோத் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கிறீங்களா, உங்களோட டைமிங் கவுண்டர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லுவாரு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க சொல்லுங்க மக்களே, பிக் பாஸ் சீசன் 9ல ஃபன்னார் என்டர்டைன்மெண்ட் தர்பூசணி வினோத்துமான காம்போ, கானா வினோத் ஆர் ஃபன்னார் என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. பிக் பாஸ் சீசன் 9 டைட்டில்ல நிக்கிறதுக்கான தகுதிகள் இவருக்கு கண்டிப்பா இருக்கு அப்படிங்கிறது என்னோட கருத்து. உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க. பிக் பாஸ் பத்தின லைவ் அப்டேட்ல அடுத்தடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் மக்கள்.